நீர், அற்புத நீர், அதுவும் அல்லாஹ் நமக்கு கொடுக்கப்பட்ட சான்றுகளில் ஒன்று. இப்ராஹிம் நபி வரலாறு மூலியமாக நமக்கு மிகப்பெரிய சான்று தானே. அந்த இடங்கள், அந்த அதுல நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே ஒரு அத்தாட்சியா இருந்தாலும் இது கண்ணுக்கு கண், நேருக்கு நேர் பார்க்கக்கூடியது. பருகலாம், அருந்தலாம், ஏன் உணவு கூட. ஏனென்றால் அதுல எந்த அளவுக்கு சத்துகள் இருக்குது என்றால் ஆய்வு பண்ணி அது குடிப்பதற்கு பாதுகாப்பான ஒரு நீர். கனிம சத்துகள் நிறைந்து உள்ளது. கால்சியம் இருக்கிறது, அப்புறம் மக்னீசியம் இருக்கிறது, கனிமங்கள் அதிகமாக இருக்கிறது, கிருமிகள் இல்லை அப்படின்னு ஆய்வு கூடம் பிரான்ஸ்ல இருந்து, பிரான்ஸ் லெபரட்டரி ஆய்வு கூடத்திலிருந்து ஆய்வு பண்ணி ஒரு மன வருத்தத்தோட சொல்றான், இப்படி ஒரு அற்புதம்லாம் முஸ்லீம்களுக்கு இருக்குதுன்னு சொல்லி என்ன மாதிரி சொல்றான். அது நல்ல நீர் அப்படிங்கிறதோட நிறுத்திக்கிட்டான். இந்த ஆய்வுலாம் சொல்லி மனப்பூர்வமா அவனுக்கு வரமாட்டிருக்கு. அந்த மண்ட கணங்களும் பொறாமைகளும் இருப்பதனால் சில விஷயங்கள்ல என்ன செய்ய மாட்டாங்க, ஒரு மனம் துறந்து இது ஒரு சிறப்பானது, கண்டிப்பா இது அற்புதம், இது ஒரு இறைவன் கொடுத்தது அப்படி வரவே வராது. அந்த மாதிரி சொல்ல மாட்டான். இந்த மாதிரி வரும், உண்மை, அது ஒரு இயற்கை அப்படிங்கக்கூடியவர் சொல்லுவாங்க. இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னா, அப்படி மண்டக்கணங்களும் ஆணவங்களும் உள்ளக்கூடியவர்கள் அப்படிதான் சொல்லுவாங்கன்னு சொல்லி எடுத்துக்கிறணும். சரிங்களா? உடனே சவுதியில கிங் சவுதி யூனிவர்சிட்டி அவங்க ஆய்வு பண்றாங்க. அவங்களும் ஆய்வு, முஸ்லீம் நாடுகளும் ஆய்வு கூட வச்சிருக்காங்கல்ல. நம்ம கூட எடுத்துட்டு என்ன செய்துக்கலாம், ஒரு தேவைப்பட்ட ஆசைக்கு என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி முஸ்லீம் பெரிய விஞ்ஞானியோ அறிவாளியா இருந்தா அவங்களும் பார்த்துக்கலாம். இப்பதான் அந்த அளவுக்கு கையில தான் இருக்குதுல்ல. அவங்க ஆய்வு பண்ணி இதே கருத்தை சொல்றாங்க. இதே கருத்தை சொல்லி அவங்களும் வெளியிடுறாங்க. ஆய்வு செய்யக்கூடியவர்கள்லாம் யாரு என்று கேட்டால் முஸ்லீம்கள் மட்டும் இல்லை, எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் அங்க அந்த யூனிவர்சிட்டியில படிக்கிறாங்க. முஸ்லீம் நாடுனா முஸ்லீம் மட்டும் கிடையாது, பல துருக்கி, எகிப்து, லெபனானு, பல நாட்டிலேருந்து வருவாங்க. அங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. அதை கவனத்துல வைத்துக் கொள்ளணும். அதே மொழி பேசுவாங்க சின்ன சதவீதத்தில். அவங்கெல்லாம் இந்த நாட்டில் படிக்க வருவாங்க. அந்த மாதிரி அனுமதி இருக்கு. அங்க எகிப்துல கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, லெபனான்ல இருக்காங்க, துருக்கியில இருக்காங்க, ஏன் குவைத்துல இருக்கிறாங்க. சின்ன சதவீதத்துல மண்ணின் மைந்தர்களா. அதை விளங்கி வைத்துக் கொள்ளணும். அரபி மொழி அவங்களுக்கு தெரியும். அப்போ அவங்க அதை அங்க ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க. அவங்களும் ஆய்வு பண்ணி இதே கருத்தை சொல்லி இது கண்டிப்பாக என்னது, ஒரு உன்னத நீரு, இது ஒரு அதிசய நீரு அப்படின்னு சொல்லி நிறைய சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. நமக்கு அது பெரிய விஷயம் இல்லை, ஏன்னா நம்ம தான் பரிபூர்ணமா 100% நம்புறோமே. இருந்தாலும் தெரிந்து வைத்துக் கொள்வனுங்கிறதுக்காக அதை ஒரு தகவலாக நம்ம வச்சுக்கிறோம். நம்மளே வீட்டில் எத்தனை வருஷ கணக்கா வைத்து அருந்தக்கூடிய ஒரு நீராக வைத்து